வணக்கம் நண்பர்களே. அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கருப்பு பக்கங்கள், ஒரு தடை செய்யப்பட்ட கம்பெனியோட ஒரு விமானம் தான் இப்படி விபத்துக்குள்ளாக இருக்குது அப்படின்னா நம்மளால் நம்ப முடியுமா? இது மட்டும் இல்லை, இன்னும் இது மாதிரி கிட்டத்தட்ட 12-13 விபத்துகள் நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இப்போ நடந்த இந்த விமான விபத்தில் கிட்டத்தட்ட 240 பேத்துக்கு மேலே இறந்துருக்காங்க அந்த விமான பயணிகள். அது இல்லாமல் அந்த விமானம் இருந்த பில்டிங், அந்த மெடிக்கல் காலேஜை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. ஒரு சில பேர் இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விமானத்திலுமே 2 இன்ஜின்கள் பொருத்தப்பட்டிருக்கும். சப்போஸ் ஒன்று வேலை செய்யலைன்னா கூட இன்னொன்று வச்சு அவங்க மறுபடியும் அந்த ஃப்ளைட்டை பாதுகாப்பாக லேண்டிங் பண்ணுறதுக்காக. ஸோ அப்படி இருக்கும்போது இன்ஜின் பழுதுனால இந்த விபத்து நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இதை தாண்டி அடுத்ததாக என்ன இருக்கலாம்? ஒருவேளை பைலட் ஏதாவது தவறு பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா, விமானத்தை இயக்கக்கூடியவர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அனுபவம் உள்ளவர். அது மட்டும் இல்லாமல் அவர் கூட இருந்த இன்னொரு விமானி மிகச்சிறந்த அனுபவம் உள்ள, பல ஆயிரக்கணக்கான மணி நேரம் பறந்த மிகச்சிறந்த ஒரு விமான இயக்குனர். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த விபத்து சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. நம்ம எல்லாத்துக்குமே ஏர் இந்தியா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் மைண்டில் இருக்குது. என்ன ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கும்போது ஏர் இந்தியா அப்படின்ற அது மட்டும்தான் நமக்கு ஞாபகத்தில் இருக்கே தவிர, அதோடு சேர்ந்து வரக்கூட போயிங், ஏர் இந்தியா போயிங் ஃப்ளைட்டு தான் நம்ம இப்போ கிராஷ் ஆன அந்த ஒரு விமானம். ஸோ அந்த பேரை நம்ம பார்க்கும்போது தான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. ஸோ அடுத்து என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நோக்கி நம்ம தேட ஆரம்பித்தோம். ஸோ இந்த போயிங் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் இந்த விமானங்களை ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க, தயாரிக்கிறவங்க இவங்க தான். ஸோ அவங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான விமானங்கள் தயாரிச்சிருக்கிறாங்க. நிறையா ஏர்வேஸ்க்கு கொடுத்துருக்காங்க. நிறைய நாடுகளுக்கு அந்த விமானத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி நம்ம நாட்டிலையுமே கிட்டத்தட்ட 20-27 விமானங்கள் நம்ம நாட்டிலேயே இருக்குது. ஸோ இந்த விமானங்கள்லாம் தயாரித்த இந்த கம்பெனிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் சில விபத்துகளை பற்றி பார்க்கணும். 2010 மே மாதம் நடந்த ஒரு விமான விபத்து, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ். 166 பேர் இதில் பலியானாங்க. அடுத்ததாக 2018 அக்டோபர் மாதம் நடந்த லயன் ஏர் விமான விபத்து. இதில் 189 பேர் இறந்தாங்க. அடுத்ததாக 2019 மார்ச்சில் நடந்த எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸோட விபத்து. இதில் பார்த்தீங்கன்னா 157 பேர் உயிரிழந்தாங்க. அதை தொடர்ந்து அடுத்து 2024 ஜனவரி மாதம் அலாஸ்கா ஏர்லைன்ஸ் விபத்துக்குள்ளாச்சு. ஸோ நான் இப்போ சொன்ன இந்த விமான விபத்துகளுக்கும் இப்போ நடந்த இந்த ஏர் இந்தியா விமான விபத்து, இதில் சம்மந்தப்பட்ட அத்தனை விமானங்களையும் தயாரித்தது அந்த போயிங் அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனம் தான். கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக பல கண்ட்ரிக்கு, பல ஏர்லைன்ஸுக்கு இவங்க விமானத்தை கொடுத்துட்ருக்காங்க. பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா FAA ஃபெட்ரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்க இந்த போயிங் அந்த கம்பெனியோட லைசன்ஸை கேன்சல் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க கம்பெனியில் தயாரிக்கக்கூடிய விமானங்களில் நிறையா பழுது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதை பற்றி அந்த போயிங் நிறுவனத்தில் வேலை செஞ்ச நிறைய நபர்களே வெளியே நிறைய ஆங்கில ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆங்கில ஊடகங்களில் அதை பார்க்க முடியும். ஸோ அப்படி பேட்டி கொடுத்ததில் ஒரு சில பேர் அதுக்கப்புறம் மர்மமான முறையில் இறந்தும் போயிருக்காங்க. ஸோ இப்படி அந்த போயிங் நிறுவனத்துக்குள்ளே நடக்கக்கூடிய நிறையா விஷயங்கள் வெளியே வருது. என்ன அப்படின்னா, அவங்க தரமில்லாத பொருட்களை யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா, இப்போ ஒரு சரியான ரிசர்ச் இல்லாமல், அதோட விளைவு என்னன்னு தெரியாமல் ரிஸ்க் எடுத்து பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறையா ஏற்கனவே விபத்துக்குள்ளான இவங்க தயாரித்தாங்க இல்லையா, அந்த விமானங்கள், விபத்துக்குள்ளான விமானங்களை ஆராய்ச்சி செய்ததில் அது இவங்களோட தப்பு இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த இறந்த நபர்களுக்கெல்லாம் இழப்பீடு கொடுக்கப்பட்டுச்சு. அது இல்லாமல் இவங்க சட்ட ரீதியாக போராட்டம் இல்லையா, கிட்டத்தட்ட $20 பில்லியன்
அந்த போயிங் கம்பெனிக்கு நஷ்டமானதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் 2018 அந்த நான் சொன்ன இல்லையா அந்த FAA அவங்க வந்து இந்த போயிங் நிறுவனத்தோட டெக்னாலஜி அவங்களோட இது எல்லாத்தையுமே வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இவங்க இந்த மெத்தடில் இந்த மாதிரி விமானங்களை செஞ்சாங்க அப்படின்னா அடுத்த 30 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட விபத்துகள் உண்டாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ விபத்துகள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்களோட லைசன்ஸையும் வந்து கேன்சல் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க பல கட்ட போராட்டத்தை நடத்தி அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் நிறையா விஷயங்களை மாற்றி அதுக்கப்புறமேட்டு தான் அவங்க மறுபடியும் பல கண்ட்ரிக்கு வந்து விமானத்தை தயாரித்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு விமானம் தான் இப்போ கிராஷ் ஆன இந்த ஏர் இந்தியாவும். ஸோ இன்னும் அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய பிளாக் பாக்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டு எதனால இந்த விமானம் வந்து விபத்துக்குள்ளானது அப்படின்னு தெரிய வந்தால் தான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகும். ஸோ இது வந்து நம்ம நாட்டோட தனிப்பட்ட பிரச்சனையா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிரச்சனை. ஸோ இந்த போயிங் நிறுவனம் வந்து இன்னும் அதே பழைய மாதிரியான முறையை தான் கையாளுறாங்களா தெரியாமல், இல்லை மாற்றிருக்காங்களா அப்படிங்கிறத மறுபடியும் வந்து அனலைஸ் பண்ணால் தான் வந்து தெரியும். ஸோ அதுக்கு அந்த பிளாக் பாக்ஸ் வெளியே வந்து என்ன தவறு நடந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சாதான் இந்த விஷயம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இனி இது மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இருக்க இன்டர்நேஷ்னல் லெவலில் இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.